ஓடி போகிறே செட்டியாரே மாமா மகனே உண்மை வண்டி நானும் வாரே செட்டியாரே ஓடி ஓடி போகிறீரே செட்டியாரே இருக்கிறான் தெரியுமா சிவப்பு நல்ல பட்டு உடுத்தி எந்தோர திலகமிட்டு நல்ல நடக்காரி போக வாடகாரி சகாமல் வாராளி சோளம் கைபிடித்து உள்ளாட்டம் போட்டிடுவாள் பந்தலை கைபிடித்து இப்படி இருக்கிறாள் தெரியுமா சிவப்பு நல்ல பட்டு அந்த காலையிலே சடங்கு சாஸ்திரத்தை முடித்தார்கள். அன்று அம்மையப்பர் திருவிழா, அம்மையப்பன் கோயில்ல திருவிழா ஆரம்பிக்கு. சரி, அப்படியே மகளாகிய லட்சுமிக்கு நாம இன்னைக்கு அரங்கேற்றம் பண்ணிடணும். ஏமனா ஊர் கூட்டம் பூரம் கோயில் திருவிழாவுக்கு கூடுவாங்க, சுற்றுவட்டார கூட்டம். அப்பேற்பட்ட கூட்டத்துல மகளுக்கு இன்னைக்கு அரங்கேற்ற விழா வைக்கணுமே என்று மகளாகிய லட்சுமியை தாயான சிவகாமி தாசி எப்படி அலங்காரம் செய்து கொண்டு வருகிறாள் பாருங்க. எப்படி சம்மங்கிரி என்ன இதேற்று தலைவாரி சடைகள் பின்னே பாரிசாத மலரணிந்தார் ராக்கொடியாம் தாளாம் பூவான் நெத்தியில நெத்தி சுட்டி நிலவம்பர குருட்டு தட்டு சுவிட்டு தட்டு பொண்ண பூ தட்டும் காதில கம்மல்களாம் கல்பரித சிமிக்கிகளாம் கலத்தில மாலைகளாம் பவன் மாலை காசு மாலை தோல் மாலை தொங்கு மாலை கடிகார சங்கிலியா அலங்கார தாயத்தோடு ஒரு கச்சப்பட மாலைகளா அவ எழுத்து சங்கிலி மாட்டினா ஒரு இஸ்கோலாரி பூட்டினா கையறிலே காப்புகளாம் கோப்புகளாம் கல்பரித்த வளையல்களா மோட்டார் நல்ல வளையலிட்டார் ஐந்து நல்லவர்களுக்கும் அணி அணியா மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவுன் பதித்த மோதிரமா காலில தன்னைகளாம் கொலுசுகளாம் முந்தாங்கி பின்தாங்கி அவன் தாலி தவிர பீலி வர தங்கத்தாரே அந்த காலத்து நகைகளை எல்லாம் அலங்கரித்து இன்னும் எப்படி அலங்காரம் செய்தால் பாருங்க. செப்புக்குள் அடைத்திருந்த சிகப்பு வர்ணப்பட்டுடுத்தி, குழலுக்குள் அடைத்திருந்த கோல வர்ணப்பட்டுடுத்தி, பச்சை நிறத்தாலே பைங்களிகள் சட்டையிட்டு அழகு காணாதென்று மகளாகிய லட்சுமிக்கு அந்த சிவகாமி தாசி இன்னும் எப்படி அலங்காரம் செய்தால் பாருங்க. தங்கத்தினால் செய்த பணி தாழ்விடமா முத்து மாலை ஐயா, தங்கத்தினால் செய்த பணி தாழ்விடமா முத்து மாலை
நீட்டினாள் நீட்டினாள் இதை மாட்டினாள் அவன் மாட்டினாள் நல்ல 3000 பொன்பேருமா மூக்குத்தியாம்பவளக்கெல்லாம் அவ மூக்கில் ஒரு பிள்ளாக்கை மாட்டினாள் அவ மாட்டினாள் முகத்த கொண்டு கண்ணாடியில காட்டினாள் முகத்த கொண்டு கண்ணாடியில காட்டினாள் காட்டினாள் மாட்டினாள் அவ மாட்டினாள் லட்சுமியா கண்ணாடியில பார்த்தவர் மனம் வரவழப்பட பரிதரத்தின் மதிப்பு வாங்கிட பார்த்தவர் மனம் வரவழப்பட பரிதரத்தின் மதிப்பு வாங்கிட பத்தரை மாச தங்க வட்டியானமா அதை பார்க்க 10,000 கண் வேணுமா அதை பார்க்க 10,000 கண் வேணுமா வேணுமா வட்டியானமா வட்டியானமா லட்சுமிய பார்க்க 10,000 கண் கண்டவர் மனம் என்று புகழ்ந்திட கனகர தினமாலை நிகழ கண்டவர் மனம் என்று புகழ்ந்திட கனகர தினமாலை நிகழ காசினியோர் புகழப்பட்டு சேலையா பட்டு சேலையா இருகர இளந்தங்க சருக வேலையா இருகர இளந்தங்க சருக வேலையா வேலையா சேலையா பட்டு சேலையா அம்மனே சீதாலட்சுமி டோலா கிட்டார் சீதாலட்சுமி டோலா கிட்டார் ராதாவை பணிவலையளித்தார் அவ முன்னும் பின்னும் நடந்து சிரிக்கிறார் லட்சுமி சிரிக்கிறார் முந்தானைய கொண்டு தொடக்கிறார் முந்தானைய கொண்டு தொடக்கிறார் சிரிக்கிறார் அவ சிரிக்கிறார் முகத்தை கொண்டு முந்தானைய தொடக்கிறார் அப்படியே தன்னழகு காணாது என்று தங்க நகைகளை பூட்டினா அப்படி லட்சுமி பெண்ணானவளை அலங்கரிக்க அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடும் புலமைகளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நாமளுக்கு அன்பளி படித்தவர்கள் இந்த புளியமுடி சிந்தாமணியிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய நாமலை போன்ற கலைஞர்கள் அதாவது ஒரு கலைஞர்களை ஒரு கலைஞர்கள் ஆதரிப்பதும் அன்பளிப்பு கொடுப்பதுதான் மதிப்பு என்று நம்ம பிள்ளை நம்ம ஊருக்கு வந்திருக்கா அவளை ஆதரிக்க வேண்டும் என்று என் மீது அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த உழைப்பாரி அண்ணாவி மற்றும் நடன கலைஞர் இசைக்கம்மா மாதிரியே அவர்களும் ஒரு நடன கலைஞர் அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த சிம்ரன் அவர்கள் ஆமா எனக்கு மைனி எங்க மைனி பார்த்துக்கோங்க
அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த அருமை அண்ணி சிம்ரன் அவர்கள் அன்னாருடைய தங்கத்திரு கரத்தினாலே அதாவது நமக்கு ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய அழகாகிய பொன்னாடை கொண்டு வந்து அணிவித்து நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சம் 101 கோடியாக அன்னார்கள் குழுவினர் சார்பாகவும் நாமளுக்கு பரிசளித்துள்ளார்கள். பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் அந்த இசைக்கியம்மா அருளை பெற்று எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் தம்பி, வளர வேண்டும் வளர வேண்டும் மலை முருகனோட உச்சி முதல் பாதவர ஐயாரம்மா நகையணிந்து அப்படியே பட்டு பட்டாடையை உடுத்தி தன்னழகு காணாது என்று தங்க நகையை அடிக்கி போட்டு அப்படியே தலைவாரி சடைகள் பெண்ணி பாரதிராத மலர்களை அணிந்து நல்ல இப்ப நம்ம மயிரி நமக்கு பொன்னாடப்பட்டவள் அந்த மாதிரி அழகான பட்டு சால்வையை கொடுத்து மகளை அப்படி மூடிக்கிட சொல்லி அப்படியே மகளை அரங்கிற்கு அழைத்து வந்தார்கள். அப்படி சிவகாமிதாசி சொல்லிக் கொடுத்த அத்தனை கலைகளையும் இந்த லட்சுமியானவள் திரு நடனமாட அப்படி ஆடும் பொழுது பார்த்தார்கள் கூட்டமெல்லாம் ஆடுவாரா திரு நடனம் வரிப்பதையோ லட்சுமியாக கேட்டு ஆடுவாரா அண்ண நல்ல கை வீசி ஆடுவாரா நடை நடந்து கையடிசி சின்ன இடை வளைத்து சிங்காம கையடிசி பெண்ணவளோ நமது ஆடும்போது அம்மையப்படாது மக்கள் எல்லாம் அந்த அம்மையப்பர் வாசலியா பெண்ணவளோ வண்ண நல்ல கை வீசி ஆடுவாளே அழகு நல்ல பெண்ணவளோ நடை நடந்து ஆடுவோடு சின்ன இழை வளைத்து சிங்கமாடுதாளே சிவகாமி தாசிமாவா லட்சுமியா பெண்ணவளும் தாசி ஆட்டம் ஆடுதாளே தாசி ஆட்டம் லட்சுமியா பெண்ணவளும் அப்படியே பார்த்தார்கள் மக்கள் எல்லாம். அடேங்கப்பா, அந்த காலத்துல வந்த தாசி மார்கண்ண பொண்ணு தாசி நல்லா ஆடுவா. அவன் மகா சிவகாமி தாசி அவளுக்கு மார்கண்ண தான் அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவா. ஆனா இந்த லட்சுமி 16 வயசுல பேந்தியாலை மஞ்சுட்டா ஆத்தாலை மஞ்சுட்டா. அப்படியே ஆடும் பொழுது அந்த பலகைநல்லூர் மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். இந்த சிவகாமி தாசி மகளை அழைத்து, எம்மாயே லட்சுமி, இந்த அம்மையப்பருடைய ஆலயத்திலே நீ தலைமுறை தலைமுறையா பரம்பரை பரம்பரையா இந்த ஆலயத்திலே அரங்கேற்ற விழாவே இந்த டோலக்கு மிருதங்க இசைக்கு மயங்கி நீ ஆடியதுனால இசைக்கு மயங்கி ஆடியதுனால இந்த அம்மாவுக்கு பேரு இசைக்கம்மா. இசைக்கு என்று பேராமங்களை கொடுக்க அந்த சிவகாமி தாசி மகளாகிய லட்சுமி செய்யும் அந்த
பொதுமக்களுக்கு ஒரு அப்படின்னு மெய் மறந்து அந்த லட்சுமியா அழக கண்டு மெய் மறந்து ஆட்டத்துல மதிமயங்கி அந்தன பாப்பா வேதியன் காசி பாப்பா உள்ள பூசாரி பாரு போய் சொல்ல வாங்கிட்டு வா வீட்டுக்கு போவோம். சரி பாப்பார் வேதியர் அன்றைய நாள் முதலாக அந்த சிவகாமி தாசி மகளாகிய லட்சுமி மேலே ஆசை கொண்டு போடுங்க. இங்க வரும் ஈஸ்வரன் என்ன இந்த சிந்தாமணியில வீட்டிருக்கக்கூடிய செட்டி வழி மறித்த செங்காட்டு நீலி புருஷனே கொண்டு பொல்லாத நீலி கள்ளிக்கோப்ப உடைத்தவா கக்கத்துல பிள்ளையா இடக்கணவா மாய நீலி கொடி நீலி முப்பந்தல இசக்கி பலகநல்லூர் இசக்கியம்மா என் தாயாகப்பட்ட இசக்கியம்மாளுடைய ஆலயத்திலே பாடும் முதமைகளுக்கு வரிகளிக்க வேணும் என்று வாடாமல்லி வடர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி மல்லிகை முல்லை ரோஜாவை மாலையாக கட்டி ஒரு இலைக்கு ஒரு 1000 மண்பெறக்கூடிய அழகாகிய பொன்னாடை அணிவித்து அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஆமா வெள்ளிசெட் கலைஞர்களுக்கும் எனது அண்ணி சிம்ரன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கிறார்கள். கோயில் சார்பாக எல்லா கலைஞர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கண்ணுக்கு அப்புறம் ஆலயத்துல அம்மையப்பர் காலத்துல நடனம் ஆடுவேன். அப்படி
குச்சிப்புடி கதகளி அத்தனை ஆடினாள். நடனங்களை முடித்து விட்டு கோயிலுக்குள்ள வருவா. இவ வருவான்னு காசி பாப்பா வேதியை இவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அப்படியே இருவர்களுக்குள்ளையும் சில காலங்கள் பார்க்கும் பொழுது கண்ணும் கலந்தது. காதல் உருவானது. என்னது உருவானது? காதல். பிரபல தொழிலதிபர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு ஒரு கோயில் சார்பாக கொண்டாடி வைக்கிறார்கள். போடுங்க நீங்க போடுங்க. இங்க பாருங்க. மாலை கொண்டு வந்து வழிமுடித்த பாப்பான நம் பழிக்கு பழி வாங்கணும். ஆதாரி போல இருக்கிற காலத்திலே தாயான பேரமண்ணத்தை சோழ மன்னவனை விழா சொரண வெளி பெண்ணவரோ ஒரு நாள கணவனில அசந்து உறங்கும் போது சொல்லாத கணவனில் என்மயத்தில் பிறந்த பிள்ளை வந்த அழிக்க கண்டார். பயத்தில் வந்து பிறந்த பிள்ளை அங்கே 10 மாதம் முற்று பெற்று சொர்ணவள்ளி திருவயத்தில் கலிச்சியுமா அவதாரம் செய்தாரே. அப்படியே அந்த சொர்ணவள்ளி வயத்துல ஒரே சூழல ரெட்ட பிள்ளை, அதுதான் கலிச்சி. ஒரு குடும்பத்துல ரெட்ட பிள்ளை பிறந்தா ரெண்டும் ஆணா இருக்கணும், இல்ல ரெண்டும் பெண்ணா. கலிச்சி அன்னைக்கு இந்த அம்மா அவதாரம் செய்ததுனால அந்த கலியனும் கலிச்சியுமாக கலியனும் கலிச்சியுமா அவதாரம் செய்தாலே. அவதரித்து வாழாலே அவதரித்த வேளையிலே வள நாடறியே பரணவள்ளி வெண்ணவளோ நீலனும் நீலியத்தான் தொட்டில போட்டாட்டி தூங்க வைத்த வேளையிலே அந்தி நல்ல கருக்களில அரசாம வேளையில நஞ்சு ஓட்ட நெஞ்சிருக்கும் அரசாம வேளையில தாயான நீரியவா நீலனும் நீரியுமா தொட்டில இருந்தவனா தாயான நீரியம்மா தொட்டில் விட்டு கீழறங்கி சொல்லுவட்டி பொறுமை அவ்வளவு போட்டு
சரி, நான் வந்தது கொஞ்சம் தலைவா இருக்கு. ஏன்னா, எனக்கு தெரியலையா?
சூடா எடுத்தா கற்பூரம் எடுத்தாலும் அப்படியே போங்க கொஞ்சம் கொஞ்சமா. சுண்ணாம்பு தாராவிட்டா உண்மை நான் சும்மா விட மாட்டேன். சுண்ணாம்பு தாராவிட்டா உண்மை நான் அப்படியே செட்டியார வழிமறித்த உடனே இவர் பார்த்தாரு. புரியுதா எப்படி? அப்பம் பார்த்தா நீலியசைக்கு சுண்ணாம்பு தாரியரோ செட்டியார குறைச்சு போய் நாய்க்கு புத்தரும். பச்சை பாக்கு பயிர்